Hi friends, welcome to Jewel Konda. நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் பார்க்க போகிறது ஆவின் நிறுவனத்தில் வந்திருக்கிற வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆவின் நிறுவனத்திலேருந்து நிறைய வேகன்சி ரொட்டீனாக வந்துட்டுருக்கு. ரொம்ப ஒரு ஃபேமஸான வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275 சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் வேகன்சி வந்தது. அது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் அந்த வேலை தர்றதா அவங்க வந்துட்டு வெப்சைட்டில் சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணிட்டோம். ஃபர்தராக அவங்க வந்துட்டு அதோடைய ரிசல்ட்டை இது வரைக்கும் எதுவுமே அப்லோட் பண்ணலை. அப்லோட் பண்ணதுமே அந்த வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு அடுத்த ஒரு வேகன்சி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்திருக்கிற வேகன்சி. பட் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். இதுவும் சேம் தான். நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஐடிஐ இதில் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கு வேலை. ஓகேங்களா, மற்றபடி எந்த வித எக்ஸாம்லாம் கிடையாது. ஒரே ஒரு முறை வந்துட்டு இன்டர்வியூ வைப்பாங்க, 10 மார்க் போடுவாங்க. மிச்சம் 90 மார்க் வந்து நீங்கள் 8ஆவதுலையும் 10ஆவதுலையும் ஐடிஐலையும் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் தான் அந்த 90 மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. பார்க்கலாம், டீட்டெயிலாக வாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், ஓகேங்களா, 10ஆவது முடிச்சிருக்கணும். ஐடிஐ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். வயர்மேன் முடிச்சிருக்கலாம், லைன்மேன் முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, லைசன்ஸ் வச்சிருக்கலாம். அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கலாம். சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000. மொத்தம் 2 வேகன்சி. ஓகேங்களா, எஸ்சி அருந்ததியர் ஜென்ரல் டேன், எம்பிசி டிஎன்சி அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னீஷியன் பாய்லர் மேன். ஓகேங்களா, இது வந்து 8ஆவது பாஸ் பண்ணிவிட்டு பாய்லர் அட்டண்டன்ட்ல கிரேடு 3 கிரேடு 4 கிரேடு 2 கிரேடு 3 சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஓகேங்களா, அது வந்துட்டு எங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் பாய்லர் சென்னையில் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சம்பளம் வந்துட்டு 19,500லேருந்து 62,000 ரூபா. ஒரே ஒரு வேகன்சி தான், பொது பிரிவினர் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து லைட் வெஹிக்கிள் டிரைவில் வந்துட்டு 8ஆவது முடிச்சுட்டு வேலி டிரைவிங் லைசன்ஸ், அதாவது லைட் வெஹிக்கிளில் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும். 3 வருஷம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லைட் வெஹிக்கிள் டிரைவிங்கில். ஓகேங்களா, சேலரி வந்து 19,500லேருந்து 62,000. மொத்தம் 2 வேகன்சி. ஜென்ரல் 10 எஸ்சி ஜென்ரல் 10 எஸ்சிஏ ஜென்ரல் 10 யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு வேகன்சி. இதுக்கான மினிமம் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பொது பிரிவினர் வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி வந்துட்டு 35 வயசு முடிகிற வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி டிஎன்சி பிசி, ஓகேங்களா, இவங்கெல்லாம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றோருக்கு வந்துட்டு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு 2-3 போஸ்ட்டுக்கு கூட அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு லைட் வெஹிக்கிள் டிரைவிங்கும் என்கிட்ட இருக்குது, பாய்லர் சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட இருக்குன்னா 2த்துக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 2த்துக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும், தனித்தனியாக ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 அப்ளிகேஷனையும் ஒரே கவரில் வச்சு அனுப்பக்கூடாது. கண்டிப்பாக ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா, நார்மல் போஸ்ட் பண்ணவே கூடாது. இதோடைய லாஸ்ட் டேட் வந்துட்டு டிசம்பர் 12ஆம் தேதி. டிசம்பர் 12ஆம் தேதி வந்துட்டு இதோடைய லாஸ்ட் டேட்டு. அட்ரஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுடைய கவர் இப்படி தான் இருக்கணும். அதாவது அப்ளிகேஷன் கவர் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா, பெரிய கவர் வாங்கிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்றத எழுதி, சப்போஸ் நீங்கள் என்ன டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் போட்டுருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்ளிகேஷன் நான் காட்டுறேன், அதிலேயே இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். ஓகேங்களா, த ஜென்ரல் மேனேஜர், த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட், ரெட்டியார்பேட் ரோட், பெரும்பலம்புரம் போஸ்ட், திருநெல்வேலி 627007. இங்கே வந்துட்டு உங்களுடைய பேர் எழுதிடுங்க. இங்கே வந்துட்டு ஸ்டாம்ப் ஒட்டிடுங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் தான். ஓகேவா, இதுதான் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன். நீங்கள் கவர் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும். தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டேக்கே வரக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, மதிப்பெண் அடிப்படையில் தான். பார்த்துக்கோங்க எப்படி அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா, மார்க்ஸ் வந்துட்டு 10ஆவதுல எடுத்த மார்க்கை வந்துட்டு 30 மார்க்காக கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் 10ஆவதுல 500 மார்க்குக்கு 500 எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க் அப்படியே விழுந்துடும். சப்போஸ் நீங்கள் 500க்கு 450 எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 27 மார்க் விழுகும். ஓகேங்களா, 500க்கு வந்துட்டு 420 மார்க், நீங்கள் 84% எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 மார்க் விழுகும். எனிஹவ் 10ஆவது வச்சு உங்களுக்கு இந்த 30 மார்க் கிடைக்க போகுது. ஓகேங்களா, நான் வந்துட்டு 10ஆவது ஃபெயில் ஆகி 2 வாட்டி எழுதினேன் சார் அப்படின்னா, நீங்கள் 2 வாட்டி எழுதி 500க்கு 500 வாங்கியிருக்கீங்கன்னா 27 மார்க் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் மேக்ஸிமம், ஃபஸ்ட் அட்டம் மேக்ஸிமம் எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி செகண்ட் அட்டம் பாஸ் பண்ணவனுமே இந்த ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்ஸ் அப்ளைட் இன் ப்ரெஸ்கிரைஸ்டு குவாலிஃபிகேஷன். சப்போஸ் இப்போ வந்து ஐடிஐ எலக்ட்ரிக்கல் அதுதான் வந்துட்டு நமக்கு ப்ரெஸ்கிரைஸ்டு குவாலிஃபிகேஷன். அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை 50ஆக கன்வெர்ட் பண்ணுறாங்க.
ஐடிஐயில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு 1100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1100க்கு 1000 நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க் அப்படியே கிடச்சிரும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு 90% தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 45 மார்க் தான் கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு 10 மார்க் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நான் வந்துட்டு ஐடி எலக்ட்ரிக்கல் தான் கேட்டிருக்காங்க, நான் ஐடி எலக்ட்ரிக்கலும் முடிச்சிருக்கேன், டிப்ளமோவும் முடிச்சிருக்கேன்னா டிப்ளமோவுக்கு வந்துட்டு ஒரு 10 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் டிப்ளமோ ஃபுல் மார்க் வாங்கியிருந்தால் அந்த 10 மார்க் விழுந்துடும். பர்சன்டேஜ் வைஸ் மார்க் காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அப்புறம் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 10 மார்க், மொத்தம் 100 மார்க். எல்லாருக்கும்லாம் அப்ளிகேஷன்லாம் வராது, அதாவது எல்லாருக்கும்லாம் ஹால் டிக்கெட் வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. டாப் லிஸ்ட்டில் இருக்கிற 10 பேரை தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணதில் அவங்க வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல மார்க் போட்டுக்கிட்டே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ மார்க் போட்டுக்கிட்டே வருவாங்க அப்படின்றத அவங்க அப்ளிகேஷனை பார்த்து பிரித்து கவர் பண்ணி மார்க் போட்டுருவாங்க. போட்டுட்டு பாருங்கள், அந்த டீம் சைன் போட்டுருவாங்க. நீங்கள் அவங்களுடைய மார்க் எவ்வளவுன்றதை வந்துட்டு 3 பேர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, 3 பேர் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு டீம் வந்துட்டு மேனேஜர் அட்மின் வந்துட்டு சைன் போட்டுருவாங்க, ஓகே ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு. அதில் இப்போ சப்போஸ் ஒரு போஸ்டிங்னா 10 பேரை கூப்பிடுவாங்க, 2 போஸ்டிங்னா 20 பேரை கூப்பிடுவாங்க, 3 போஸ்டிங்னா 30 பேரை தான் கூப்பிடுவாங்க. டாப் 30. சப்போஸ் நீங்கள் 10வது நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, ஐடியில் நல்ல மார்க் வாங்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் வரும். ஓகேவா. எனிஹவ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா யார் வேறு அப்ளை பண்ணுவாங்கலாம் நமக்கு தெரியாது. நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து டாப் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீஸ்லாம் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ்லாம் கிடையவே கிடையாது. தமிழ் மீடியம் கம்பல்சரி 10th வரைக்கும் படிச்சிருக்கணும். சப்போஸ் படித்தாத்தையும் பரவாயில்ல, தமிழ் வந்துட்டு ஒரு வேலை சேர்ந்து 3 வருஷத்துக்குள்ளே டிஎன்பிஎஸ்சி மூலமாக நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். 3 வருஷத்துக்குள்ளே அதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. அது பெருசாக நமக்கு பிரச்சனை இல்லாது. மேக்ஸிமம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் எல்லாருமே கரெக்டாக தான் வச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் 10வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, பெர்சன் ஸ்டடீடு வித் தமிழ் மீடியம். ஓகேங்களா. அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு கிடைக்கும். தமிழில் ஒரு 20% இடஒதுக்கீடு கிடைக்கும். அதை நீங்கள் வாங்குறது நல்லது. அதை எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஸ்கூல்லையே வந்துட்டு போயிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தமிழ் மீடியம், அதாவது இவர் வந்துட்டு 10வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தார், இதுதான் அந்த சர்டிஃபிகேட். நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா ஹெட் மாஸ்டரே வந்துட்டு இதில் சீல் போட்டு கொடுத்துருவாரு உங்களுடைய ரெக்கார்ட் பார்த்துட்டு. ஓகேவா. இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட். நான் இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு காலம் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா. இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன். இதை அப்படியே பிரிண்ட் எடுத்துருங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 பக்கத்தை வந்துட்டு பிரிண்ட் எடுத்துருங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் அஃபெக்ட்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை ஒட்டிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய மேல் ஜெண்டர் எழுதுங்க. இதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். ஓகேங்களா. நீங்கள் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ண வேண்டிய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்துட்டு இது. அந்த போஸ்டல் கவர், அதாவது நீங்கள் புக் பண்ணும்பொழுது ஃபில் பண்ண வேண்டிய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இதுதான். ஓகேவா. ஆனா பெண்ணான்னு எழுதிடுங்க, டேட் ஆஃப் பர்த் எழுதிடுங்க, உங்களுடைய ஏஜ் வந்துட்டு என்னென்னு எழுதிடுங்க, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா. ஓகேங்களா. சப்போஸ் கல்யாணம் ஆகிருந்தால் உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் இல்லாட்டி ஒய்ஃப் பேர். சப்போஸ் விதவையாக இருந்தால் வந்துட்டு அதோடைய டீட்டெயில் கொடுங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், எங்கே பிறந்தீங்க, இப்போ வந்துட்டு எங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ சப்போஸ் அதர் தென் ஸ்டேட், அதாவது வேறு மாநிலத்தில் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். மதர் டங், உங்களுடைய தாய்மொழி என்னது, வேறு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும். நேஷனாலிட்டி, மேக்ஸிமம் இந்தியன்ஸ் தான் இருப்பீங்க. சப்போஸ் இந்தியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். ரிலீஜியன், உங்களுடைய ரிலீஜியன் மென்ஷன் பண்ணுங்கள். அட்ரஸ் ரொம்ப தெளிவாக எழுதுங்க, ஏன்னா அதை வச்சு தான் நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. பெர்மனன்ட் அட்ரஸ் அதையும் தெளிவாக எழுதுங்க. கம்யூனிட்டியை டிக் பண்ணுங்கள். சப்கேஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் எழுதுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் எழுதுங்க, ரொம்ப முக்கியமானது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதை எப்போ வாங்குனீங்க, யார்கிட்ட வாங்குனீங்க, எந்த டேட்டில் வாங்குனீங்கன்றதை கேட்டிருக்காங்க. அதை வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதை தெளிவாக பார்த்து எழுதிடுங்க. ஓகேவா. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரிலவெண்ட் ஃபீல்டை வந்து டிக் பண்ணணும். ஏன்னா வெதர் கம்மிங் அண்டர் ப்ரியாரிட்டி, எந்த ப்ரியாரிட்டியில் நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது, எக்ஸர்வீஸ் என்னன்னா இடஒதுக்கீடு கிடைக்குது, விடோவா வந்துட்டு இடஒதுக்கீடு கிடைக்குதுன்னா அதை மென்ஷன் பண்ணி அதோடைய சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வருஷம், எந்த மீடியம் வந்துட்டு 10வது எந்த மீடியம் படிச்சிங்க, எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க, எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, ஓகேங்களா, டோட்டலாக எவ்வளோ மார்க், நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளவு பர்சன்டேஜ், அதெல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுடணும். சப்போஸ் உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கீழே செல்ஃப் அட்டஸ்டட் கம்பல்சரி போட்டுடணும். ஒரு 3 கவர் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைஸுக்கு ஒரு 3 கவர் வாங்கி அந்த 3லையுமே வந்துட்டு 2 அப்படின்னு போட்டு உங்களுடைய அட்ரஸையே எழுதிடணும். ஓகேங்களா. அந்த 3 கவரையும் அப்ளிகேஷனுடைய உள்ளேயே வச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடுவீங்க. உங்களுடைய எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுருவீங்க.
அதுக்கப்புறம் செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் ஒரு 3 இந்த சைஸுக்கு ஒரு 3 கவர் வாங்கி ஓகேங்களா, உங்களுடைய பேர் அதுலேயே எழுதிடணும். ஃபியூச்சரில் அவங்க வந்துட்டு இன்டர்வியூக்கு கூப்பிட்றப்ப அதுலேயே உங்களை கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு போஸ்ட் கார்டு, அந்த போஸ்ட் கார்டு நம்ம சின்ன ஒரு கார்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு ₹1 இருக்கும். அந்த கார்டில் வந்துட்டு செல்ஃப் அட்ரஸ்டு அதுலேயும் வந்துட்டு உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதிடணும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போட்டுடணும். ஒரே ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷனில் ஒட்டுவீங்க, அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு 2 ஃபோட்டோவை வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் போட்டு அனுப்பணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். மற்றொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.